வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு வலிக்கு உண்டான ஒரு 3 எளிமையான பயிற்சிகள் பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். இப்போ நம்ம ஆசனத்திற்கு போகலாம். இது போல் நிலையில ரைட் டவுன் பண்ணிட்டு எதில் கால்களை மேல உயர்த்த போறோம், அவ்வளவுதான். கால்கள் மேல போகும்பொழுது மூச்சு காத்து இழுக்கும், இங்க ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துல சாதாரண மூச்சு தான். உங்களால கால் மேல உயர்த்த முடியலன்னா கூட ஒரு தலையணை வைத்துக் கொண்டு நம்ம செய்யலாம். இந்த அளவு போதும். ஒரு 20 அடிக்கு நம்ம நிறுத்தலாம். சாதாரண மூச்சு. இது செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த வயிறு சனம் நல்லா அழுத்தம் கொடுக்கும். அப்போ உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது, ஒபிசிட்டிக்கு ரொம்ப நல்லது. டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வயிறு உபத்திற்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். இடுப்பலிக்கு நல்லது, முதுவலிக்கும் மிக சிறந்த பயிற்சியை நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம 25 எண்ணிக்கை செய்யலாம். 20ல இருந்து 25 எண்ணிக்கை செய்யலாம். 2 சுற்றுகள் செய்தால் போதுமான ஒன்று. இப்போ 2வது பயிற்சி பார்க்கலாம். இது பேரு ஹர்த்த பான முத்தாசனம் பேரு. இன்னும் ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல செய்யும் பொழுதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரவர்த்திக்கு நல்லது சொல்லலாம், இடுப்பு வலிக்கு நல்லது, முழு வலிக்கு நல்லது, ஒபிசிட்டிக்கு நல்லது, கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம். ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. கிட்னிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம். பிசிஓடிக்கு நல்லது, பிசிஓஎஸ்க்கு நல்லது, கருப்பைக்கு மிக நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ 2 காலையும் ஒன்னா உயர்த்துறோம். இது பவன முத்தாசனம். இதுல சாதாரண மூச்சு தான். இடுப்பு நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். இதுல ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இப்போ 3வதா கால்களை இது போல ஒன்றா சேர்த்துட்டு சேது பந்தாசனம் பார்க்கிறோம். லைட்டா மேல வைக்கிறோம். இது உங்களுடைய முதுகுக்கு நல்லது, இருதயத்துக்கு நல்லது, லங்ஸுக்கு நல்லது, தைராய்டு கிளாண்டுக்கு நல்லது, கண் பார்வை தெளிவடையும். முடி உதிர்வை தடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். முதுவலிக்கு நல்லது, இடுப்பு வலிக்கு நல்லது, காலை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே போல இடுப்பு பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியும் பார்க்கலாம். இதுல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருந்ததுன்னா செய்ய வேண்டாம். தைராய்டு கிளாண்டுக்கு நல்லது, கண் பார்வை தெளிவடையும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஆசனம் பாத்தீங்கன்னா அர்த்தாலாசனம். அந்த அர்த்தாலாசனம் நம்ம ஏற்கலப்பையோடைய பாதி நிலை இருக்குன்ற ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதுக்குதான் அந்த அர்த்தன்றது பாதி, ஆலாசனன்றது ஏற்கலப்பை என்று பொருள். இதுல இந்த ஒரு போஸ்டர் செய்தால் போதும். அதே போல உங்களுக்கு 2வது நிலை நம்ம ஆசனம் பார்த்தது அர்த்த பவன முத்தாசனம், பவன முத்தாசனம். இது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் என்ற ஒரு பெயரை சொல்லக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். அதாவது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சீர்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதனால வருகின்ற அந்த பிடிப்புகளும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, வாயு தொல்லையை சீர்படுத்தக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். நம்ம இப்ப பார்த்த அந்த 3 பயிற்சிகளுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆசனத்திலையும் 25க்கும் மேற்பட்ட நோய்களை சீர்படுத்தக்கூடிய முக்கியமான ஆசனங்கள் தான். இதுல நம்ம குறிப்பா பார்க்கும் பொழுது முதுகுக்கு அந்த உங்களுடைய
உடல் பருமனை குறைகின்ற ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதே போல சக்கரவியாதிக்கு நல்லது, யூட்ரஸ்க்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மிக சிறந்த ஒரு ஆசனங்கள் தான். இது எளிமையா இருக்கக்கூடிய பயிற்சிகள் தான். எதுவுமே கஷ்டமா ரொம்ப கடினப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் என்பது கிடையாது. எந்த அளவுக்கு உங்களால முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது மேற்கொண்டாலே போதும். இப்போ இது எனக்கு கஷ்டமா இருக்குன்னா அடுத்த பயிற்சி நம்ம செய்யலாம், தவறில்லை. உங்களால முடியலன்னா அடுத்தது, அதாவது இதுல நம்ம இப்போ போட்டிருக்க பதிவு பாத்தீங்கன்னா 3 ஆசனஸ் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த ஆசனம் என்பது செய்யலாம், தவறு என்பது கிடையாது. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தவும், நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம்.